அதனாலதான் 2019 அதிமுக படுதோல்வி அடைஞ்சு கூட, ஏன்னா மோடி எழுத்தாப்புல கேம்பெயின் பண்ணல. 2021 கேப் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே எவ்வளவு பாருங்க, ரொம்ப கம்மி. சோ அஜெண்டா அவ்வளவுதான். அந்த அஜெண்டா தாண்டி விஜய் ஆட்சிக்கு வந்தா விஜய் என்ன செய்ய போறார், விஜய் என்னென்ன தீர்வுகளை கொண்டு வர போறார், விஜய் என்ன கொடுக்க போறார், அதை பத்தி இது வரைக்கும் பேசவே இல்லையே. விஜயனுடைய கொள்கை என்ன, விஜயனுடைய ஐடியாலஜி என்ன? நீங்க ஐடியாலஜினா காமராஜருக்கு உங்களோட வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த சிலைக்கு தானே மாலை போடுறீங்க. உங்களை காமராஜர் சிலை வரைக்கும் வர முடியலையே, வர முடியலையே. கூட்டம் வந்துடும் சார். கூட்டம் வந்தா இது கூட்டம் எல்லாருக்கும் தாங்க வருது. கூட்டம் மோடி வந்தாருன்னா கூட்டம் வருங்க. அதனால மோடி போகாம வராம இருக்காரா? நான் தமிழ்நாட்டை சொல்லுங்க, பீகார் எடுத்துக்கோங்க, யூபி எடுத்துக்கோங்க, டெல்லி எடுத்துக்கோங்க. இப்ப ஸ்டாலின் வந்தாருன்னா கூட்டம் வரதான் செய்யுங்க, சிஎம்ங்க. அதுக்காக ஸ்டாலின் வீட்லயே உட்காந்துட்டு இருக்காரா? ஸ்டாலின் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, கொள்கை ரீதியா அவர் வந்து நீங்க எதிர்க்கிறீங்களோ நம்புறீங்களோ அதான் விடுங்க. உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் போய் உட்கார்ந்தார்ல அவரு. ஆமா உட்கார்ந்தார் இல்ல, அதெல்லாம் தீர்வு கண்டாரா? அதெல்லாம் கிடையாதுங்க. அவர் வந்தார கூட்டம், ஏன்னா கலைஞர் இருந்தார கூட்டம் வராதா? ஜெயலலிதா அம்மையார் இருந்தா கூட்டம். ஜெயலலிதா அம்மையார் 2011 வந்து எந்த மாதிரியான கூட்டம் வந்தது கோயம்புத்தூர்ல? பல லட்சம் பேர் திரண்டாங்கல்ல.